ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு உறுதியான ஒரு கிளாசிஃபிகேஷன்ல நம்ம கொண்டு வர முடியாது. இது வந்து இன்னொரு ஒரு இது பயாலஜிக்கல் டிசிப்ளின் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு டயக்ராம். இதில் டாக்ஸானமி இருக்குது, எவல்யூஷன் இருக்குது, ஈக்காலஜி, அனட்டமி, பிசியாலஜி, கேரக்டர், மாலிகுலர் பயாலஜி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதை நம்ம கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம ஆர்கானிசம் லெவலில் பார்த்தோம்னா இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கடலுக்கு கீழே கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் இது. இந்த பவளப்பாறை வந்து பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. பயோடைவர்சிட்டி என்னென்ன, பல்லுயிர் தன்மைன்னு தமிழில் சொல்லுவாங்க. நிறைய உயிர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்றது. சரியா? ஒன்றுக்கு ஒன்று உதவியாகவோ ஒன்றுக்கு ஒன்று உபத்திரமாகவோ வாழ்றது வந்து பல்லுயிர் தன்மை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய எவ்வளவு அனிமல் இருக்குது, எவ்வளவு பிளான்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு உங்கள் ஊர் மதுரைன்னு வச்சுக்கோங்க. மதுரையில் எத்தனை தாவரங்கள் இருக்குது, எத்தனை விலங்குகள் இருக்குது, எத்தனை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நுண்ணுயிர்கள் இருக்குது, இப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராபப்ளி பல்லுயிர் தன்மையை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ இதில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, நிறைய அனிமல் இருக்குது. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான்ட்டை பற்றி படிக்கிறது பாட்டனி, அண்ட் அனிமல்ஸை பற்றி படிக்கிறது சுவாலஜி. ஓகே. இது கடல் அப்படின்றதுனால நம்ம கடலில் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்தயாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈக்தயாலஜின்னா என்னது, மீனை பற்றி படிக்கிறது. ஓகே. மைக்காலஜி எதை பற்றி படிக்கிறது, ஃபங்கை, பூஞ்சைகளை பற்றி படிக்கிறது. இதில் நம்ம சாப்பிடக்கூடிய பூஞ்சைகளும் இருக்குது, சாப்பாடாக பயன்படக்கூடிய பூஞ்சைகளும் இருக்குது, நோய் உண்டாக்கக்கூடிய பூஞ்சைகளும் இருக்குது. சரியா? விஷத்தன்மையுடைய பூஞ்சைகளும் இருக்குது. சரியா? ஓகே. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் எந்தெந்த ஃபங்கையை நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம், இல்லை இந்த ஃபங்கை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த பூஞ்சையினால தான் இந்த டிசீஸ் காசு பண்ணுது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த டிசீஸை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா ஆல்காலஜி. ஆல்காலஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் ஆல்கே. சரியா? ஆல்கேன்னா என்னது, பாசிகளை பற்றி படிக்கிறது. சரியா? அந்த பாசிகள் என்ன சார் பெரிய பாசி, இது வந்து நான் பார்த்தது கூட கிடையாது, பிளான்ட் தான் நிறைய பார்த்துருக்கேன், பாசிலாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம். ஆனால் நம்ம காட்டினோம்ல முன்னாடி பிக்சரில் கடல், இந்த கடலில் சாப்பாடு யாருங்க தயாரிக்கிறா? இந்த கடலில் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளோ மீன் இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஏகப்பட்ட போட்டில் போய் டன் கணக்கில் மீனை பிடிச்சிட்டு வரோம். இவ்வளோ மீனுக்கும் உணவு எப்படி கிடைக்குது கடலில்? இந்த உணவு எப்படி யார் தயாரிச்சிருப்பா? ஏதாவது ஒரு பாசி தான் தயாரிச்சிருக்கு. பாசி சூரிய ஒளியிலிருந்து உணவு தயாரிக்குது. அந்த உணவை பயன்படுத்தி தான் மற்ற எல்லா கடல் பிராணிகளும் உயிர் வாழுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஆர்கானிசம் லெவலில் படித்தோம்னா நம்ம மனிதர்களை பற்றி படிக்கிறது என்னது, ஆந்த்ரோபாலஜி. ஓகே. ஸோ இறந்து போன விலங்குகளை பற்றி படிக்கிறது பலையண்டாலஜி. ஓகே. இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. நம்ம ஆர்கானிசம் லெவலில் இந்த பயாலஜியை அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின் கூட ஒரு ஆர்கானிசம் லெவலில். மெடிசின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று பெட் அனிமல்ஸுக்கு பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா அதை வெட்டினரி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹியூமனுக்கு பார்க்குறோம். மற்றதுக்கெலாம் பார்க்குறது கிடையாது. இல்லையா? ஹியூமனுக்கு பார்க்குறோம். ஹியூமன் படிக்கிறது வந்து டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீல்டு நம்ம ஒரு ஆர்கானிசம் லெவலில் இந்த பயாலஜியில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். சார் நான் இந்த ஆர்கானிசத்தை பற்றி படிக்க போகிறேன் சார், நான் மஸ்கிட்டோவை பற்றி படிக்க போகிறேன் சார், அது என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அந்த டிசீஸ் வராமல். ஓகே. இது ஒரு ஃபீல்டு. ஓகே. அடுத்தது நம்ம என்விரான்மெண்டலை பொறுத்தளவில் என்விரான்மெண்டலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பயாலஜியை பற்றி படிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ரீசெண்டாக ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே கொண்டாடணும். இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஓகே. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு பாட்டுக்கு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதை வந்து கேட்டுக்கிறோமா அப்படின்னா பெரும்பாலானோர் இதை பற்றி கவலையே படுறது கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஜூன் 5 என்விரான்மெண்ட் டே அப்போ நல்ல முகூர்த்தம். நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் வாசலில் நிறைய வெடிகளை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வெடியிலேருந்து வரக்கூடிய நச்சுப்புகைகள்
நமக்கு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கும் அது வந்து ஒரு கெடுதல் செய்யக்கூடியதாக அமையுது. இந்த புகையை எல்லாம் எல்லா ஆர்கானிசமும் சுவாசிச்சு, உதாரணத்துக்கு நம்ம கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த புகையை கோழி சுவாசிக்குது, அதனால இந்த கோழி பாதிப்படையுது. இந்த கோழியை நம்ம சாப்பிட்றதுனால ஓகே, இந்த கோழியை மனிதன் சாப்பிட்றதுனால மனிதனும் பாதிப்பு உண்டாகிறான். இதுக்கு பேர் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த நிறைய டிசீஸில் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு மெர்க்குரி பாய்சனிங், கேட்மியம் பாய்சனிங், இதிலெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. இந்த இருந்தாலும் ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதில் 2017ஓட தீம், என்விரான்மெண்டல் டேவோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர். மனிதர்களை இயற்கையோட இணைக்கிறாங்களாம். ஓகே ஓகே சரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்டல் லெவலில் என்னென்ன ஃபீல்டு சார் இருக்குது அப்படின்னா, நீ முதல்ல மரைன் பயாலஜி படிக்கலாம். நம்ம 2 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கடலுக்குள்ள உள்ள அடியில் போய் அதில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது, என்னென்ன உயிரினங்கள் வாழுது, அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது, பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம் மரைன் பயாலஜி. மரைன்ல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபுட்டு கிடைக்குது, நிறைய மெடிசின்ஸ் கிடைக்குது, சரியா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு மரைன்ல இருந்து கிடைக்குது. ஆல்கே கிடைக்குது, ஆல்கேல அயோடின் நிறைய இருக்குது. இந்த அயோடினை வந்து நம்ம யூஸ் பண்ணி தைராய்டு டிசீஸை, தைராய்டு குறைபாடுகளை குணப்படுத்துகிறோம், சரியா? அதே மாதிரி நம்ம என்ன படிக்கலாம்? கோரல் ரீஃப்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அதில் இருக்கக்கூடியது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எதை பற்றி படிக்கலாம்? நன்னீர் வாழிடத்தை பற்றி படிக்கலாம். நன்னீர் வாழிடம்னா ஆறு, ஏரி, கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை, இதெல்லாம் வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றியும் பிளான்ட்டை பற்றியும் அனிமலை பற்றியும் நம்ம படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்கானிசத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை அல்லது ரிலேஷன்ஷிப், பந்த பாசங்களை பற்றி படிக்கலாம். என்ன சார், மனிதர்களில் தான் பந்த பாசம்லாம் உண்டு, என்ன ஆர்கானிசத்துக்கு இடையில பந்தங்கள் பாசங்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இதை என்ன சொல்லுவோம்? ரிலேஷன்ஷிப். என்ன சொல்லுவோம்? ஈக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். இதில் உதாரணத்துக்கு முதலை குறித்து பார்த்துருப்பீங்க நீங்கள். முதலை குருவி, சரியா? இங்கிலீஷில் crocodile பேர்டுன்னு சொல்லியிருப்பாங்க, தமிழில் வந்து முதலை குருவின்னு நம்ம வசதிக்காக எழுதியிருக்கேன். இது ரெண்டுக்கும் என்ன சார் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா, முதல்ல நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கரைக்கு ஒதுங்கி வந்து ஆன்னு வாயை திறந்து உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பல் இடுக்கில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த இறைச்சி துண்டுகள், மாமிச துண்டுகள்லாம் இந்த முதலை குருவி வந்து சாப்பிட்டு போயிடும். முதலையோட பல்ல முதலை குருவி சுத்தப்படுத்தும், சரியா? முதல்ல பல் தேய்க்கிறது எப்படி? முதலை குருவியோட உதவி வச்சுட்டேன். அது இல்லை அப்படின்னா முதலையால் பல்ல சுத்தப்படுத்த முடியாது. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு 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 நல்ல ரிலேஷன்ஷிப் இது. அப்படி இல்லாமல் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் உங்களுக்கு தெரியும் நிறைய. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது? நமக்கு டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இது வந்து ஒரு பேராசைட். ஓகே, நம்ம வந்து யாரு? ஹோஸ்ட், சரியா? இது பேராசிட்டிக் ரிலேஷன்ஷிப். நிறைய நம்மளுக்கு நல்லா பண்ணுது, நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுது. ஓகே, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது ஈக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கீழே வரும். ஈக்காலஜியில் ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் காடு சார்ந்த படிப்புகள். உங்களுக்கே தெரியும் நிறைய விதமான காடு இருக்கு, சரியா? பாலைவனத்திலேயே சூடான பாலைவனம், குளிரான பாலைவனம்னு இருக்கு. என்ன சார், பாலைவனம்னாலே சூடாக தானே இருக்கும், வெயில் அடிச்சு பிரிக்குமே, நீ என்ன குளிரான பாலைவனம் சொல்றீங்க அப்படின்னா கோல்டு டெசர்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் சூடான பாலைவனம்ன்றது தார் பாலைவனம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. குளிரான பாலைவனம் வந்து போலார் ரீஜன். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சூடான பாலைவனம் ஹாட் டெசர்ட்ல தண்ணி இருக்கவே இருக்காது. கோல்டு டெசர்ட்ல தண்ணி இருக்கும், ஆனால் ஐஸ் கட்டியா இருக்கும். அதை வந்து மனிதர்களோ இல்லைன்னா தாகம் எடுக்குதுன்னு நீங்க அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த தண்ணி இருக்கும், இல்லாத சூழ்நிலை தான். அதனால அதை கோல்டு டெசர்ட் அப்படின்றாங்க. இந்த டெசர்ட்ல உயிரினங்கள்லாம் எப்படி வாழுது, சரியா?
பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கேக்டஸ் பிளான்ட் ஆகட்டும், இல்லை வறட்சி தாங்கி வளரக்கூடிய வேற ஏதாவது பிளான்ட் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்ணி வாழுது? தண்ணியே ஊற்றாம அது எப்படி குடு குடுன்னு வளருது? நம்ம வீட்டில் என்னதான் ஒரு செடியை வச்சு தண்ணியை குடம் குடமாக ஊற்றினாலும் அது ஏன் வளர மாட்டேங்குது? அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குளிரான பாலைவனம்னா கூல் கண்டிஷனில், அதாவது ஒரு போலார் பியர்லாம் எப்படி குளிர் தாங்கிக்கிட்டு வாழுது? நம்மளுக்கு கொஞ்சோண்டு மழை பெஞ்சாலே 2-3 போர்வை தேவைப்படுதே போத்து தூங்குறதுக்கு. இந்த போலார் பியருக்கு யார் கொண்டு போய் போர்வை கொடுப்பா? அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு? அது எப்படி குளிரை தாங்குது? சரியா? இது வந்து குளிரை தாங்குறதுக்காக பனிக்கால உறக்கம் போயிடும். பனிக்கால உறக்கம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலத்தில் இது பேசாம தூங்க போயிடும். சரியா? கும்பகர்ணன் மாதிரி குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் கிட்ட தூங்கும். எவ்வளோ நாள் குளிர்காலம் இருக்குதோ அவ்வளோக்குள்ள தூங்கும். இந்த போலார் பியர் தூங்கும் போது தான் குட்டி போடும். பெண் போலார் பியராக இருந்துச்சுன்னா குட்டி போட்டு பால் கொடுக்கும். இந்த குட்டிகளும் வந்து பிறந்தோன்னா குவான்னு கத்தாம அது ஒழுங்காக அதோட அம்மாட்ட பாலை குடிச்சிட்டு மறுபடியும் அது தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கோல்டை நம்ம சமாளிக்கணுமே. எந்திரிச்சு ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய உணவு தேவைப்படும். அந்த குளிரில் அவ்வளோ ஐஸ் கட்டியில் எந்த உயிர் ஜீவராசி வாழ முடியும்? அதனால போலார் பியருக்கு உணவும் கிடைக்காது. அதனால அந்த மாதிரி ஒன்று சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக போலார் பியர் நிறைய தந்திர மந்திரங்களை கையாண்டுகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரி படிக்கிறது உங்களுக்கு என்னது ஒரு பிரிவு. சரியா? காடுகள், அதே மாதிரி பாலைவனத்தை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய காடுகள் இருக்குது. மழை காடுகள் இருக்குது, பசுமை மாறா காடுகள் இருக்குது. சரியா? பசுமை மாறா காடுகளில் என்னென்ன புல்வெளிகள் இருக்குது, புல்வெளியில் என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருக்குது, என்ன விதமான பிளான்ட்ஸ் இருக்குது, அங்கே போகணும்னா நம்ம எப்படி போகணும், என்னென்ன அனிமல்ஸை பார்க்கலாம், அதுலேருந்து என்னென்ன மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறது நம்ம என்விரான்மெண்டல் பயாலஜி. அதுபோக மனிதர்கள் என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன விதத்தில் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த உயிரினங்களுக்கு, அவனும் நிம்மதியாக வாழாமல் அடுத்த ஜீவராசிகளை நிம்மதியாக வாழ விடாமல் மனிதன் எங்கே தான் போய்கிட்டு இருக்கான், இப்படிலாம் பற்றி படிக்கிறது என்விரான்மெண்டல் பயாலஜி. சரியா? அடுத்து